ஹாய், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். பியூர் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் ஜேக்யூலையும் இருக்கிற மாதிரி ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது ஆங்குலர் ஜேஎஸ்ல. ஆங்குலர் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அவங்களோட டெவலப்பிங் டைமையும் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஆங்குலர் ஜேஎஸ். ஓகேவா? இந்த ஆங்குலர் ஜேஎஸை வச்சுக்கிட்டு ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். யூஸ்வலா ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பேசிக்காக வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். யூஸ்வலாக என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா, நம்பர் வேலிடேஷன். ஒரு ஃபீல்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்பர் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டில் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து கரெக்டான இமெயில் அட்ரஸ் தானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடேஷன் எழுதுவோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா, அதாவது குறிப்பிட்ட ஒரு 6 கேரக்டர் லென்த்துக்கு மேலே போனால் ஸ்ட்ராங்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் அவங்க யூசர் என்டர் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் மேட்ச் வேலிடேஷன். பாஸ்வேர்டு அண்ட் ரீடைப் பாஸ்வேர்டு 2 ஃபீல்டு கொடுத்துட்டு மேலே என்டர் பண்ண பாஸ்வேர்டும் கீழே என்டர் பண்ண பாஸ்வேர்டும் ஒன்று தானா, இது 2 இருந்தால் மட்டும் இதை அலோவ் பண்ணு அப்படின்ற மாதிரியான வேலிடேஷன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து டெக்ஸ்ட் லென்த் வேலிடேஷன். ஒரு ஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் வந்து 72 தான் அப்படின்னு கொடுத்துருப்போம். 72க்கு மேலே அவங்க டைப் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு எரர் காட்டணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலிடேஷன் செய்வோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டை வந்து டைப்பே பண்ணாமல் யூசர் வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா, இந்த ஃபீல்டை டைப் பண்ணலை அப்படின்னு அந்த ஃபீல்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு வேலிடேஷன் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சா சப்மிட் ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்லாம் செய்வோம். இந்த மாதிரி நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா? இது எல்லாத்தையுமே ஆங்குலர் ஜேஎஸ்ல அச்சீவ் பண்ணலாம். இது ஒவ்வொன்றுத்தையும் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே நான் ஒரு ஃபார்முக்கான எல்லா கோடும் இங்கே எழுதி வச்சிருக்கேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு யூசர் நேம், இமெயில், ஏஜ், மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ரீடைப் பாஸ்வேர்ட். இந்த ஃபார்மை வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆங்குலர் எப்பவுமே ஒரு ஃபார்மை ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபார்மோட நேமை வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரிவ்யூ ஒன்று போட்டு அந்த ப்ரிவ்யூவில் அந்த ஃபார்மோட நேம் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ இப்போது நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த ஃபார்மோட எல்லா வேலிடேஷனும் இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எரர், நேம், டர்ட்டி, ப்ரெஸ்டைன், வேலிட், இன்வேலிட், சப்மிட்டட்னு நிறைய கீஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கீக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபார்முக்கும் என்ஜி மாடல் அப்படின்ற அந்த டைரக்டரியை நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த என்ஜி மாடல் அப்படின்ற டைரக்டரி என்னன்னா, இங்க டைப் பண்ண போற இந்த வேல்யூ எந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ தட் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த வேல்யூ எந்த வேரியபிளோட டேட்டா பேஸ்ல போய் சர்வர் HTTP ரெக்வஸ்ட் மூலியமா சர்வர்ல போய் இது உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அதுக்கு என்ஜி மாடல் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி ஒன்று, ஆங்குலரோட டைரக்டரி ng model equals to user.username. ஸோ இந்த யூசர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதுல இருக்கிற கீ வந்து யூசர் நேம், அதோட வேல்யூ வந்து நம்ம இங்க டைப் பண்ற இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ng மாடல் இங்க இருக்கு. இது அப்படியே நான் இமெயிலுக்கும் யூஸ் பண்றேன். இது வந்து ஏஜ், மொபைல், பாஸ்வேர்ட், இது வந்து ரீடைப் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ தட் இங்க டைப் பண்ண போற இந்த வேல்யூ எந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றத சொல்றது தான் இந்த ng மாடல் அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த ஃபார்ம் வந்து இந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கான வேலிடேஷன்ஸையும் இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுது, ஒரே ஜேசன் ஃபார்மேட்ல. சரி, இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ரீடைப் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் மொபைல், இது எல்லாமே ஒவ்வொரு ng மாடல். இப்போ ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிற வேலிடேஷன்ஸையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்டச்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கீ வேல்யூ இருக்கு. ஓகேவா? இந்த அன்டச்ட் அப்படின்றது இங்க ட்ரூலையும் இங்க ஃபால்ஸ்லையும் இருக்கு. என்னன்னா, இந்த ஃபீல்டை யூசர் டச் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த 2 கீ வேல்யூஸும். இப்போ நான் இந்த பேஜ் இப்போதான் ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு.
ஸோ அன்டச்டு வந்து ட்ரூ இருக்கு, அதாவது இன்னும் நம்ம டச் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ டச்டு வந்து ஃபால்ஸா இருக்கு, ஏன்னா நம்ம டச் பண்ணவே இல்லை, அதனால அது ஃபால்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மவுஸ் பாயிண்டர் வச்சு ஒரு கிளிக் ஒன் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளியில கிளிக் பண்றேன். இமீடியட்டா அன்டச்டு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, டச்டு வந்து ட்ரூ ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம டச் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வேணா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். அன்டச்டு வந்து ட்ரூவா இருக்கு, டச்டு வந்து ஃபால்ஸா இருக்கு. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளில கிளிக் பண்ணா அன்டச்டு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, டச்டு வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பிரஸ்டைன் அண்ட் டர்ட்டி. இந்த டர்ட்டினா என்ன அப்படின்னா, யூசர் வந்து இந்த ஃபார்ம்ல மவுஸ் பாயிண்டரை வச்சு ஏதாவது டைப் பண்ணியிருக்காங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டைப் பண்ணிட்டா இது டர்ட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஐ மீன் இது வந்து கிளியரா இருந்தது, சம்திங் யூசர் வந்து ஏதோ மாடிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்க, டர்ட்டி வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ டர்ட்டின்னா என்னன்னா, யூசர் வந்து இந்த ஃபீல்டை மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பிரஸ்டைனுங்கிறது இது யூசர் இந்த ஃபீல்டு வந்து புதுசா இல்லை, பழசாயிடுச்சு அப்படின்றத சொல்றதுக்காக பிரஸ்டைன் வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு. எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வச்சு நம்ம சில நேரங்கள்ல வேலிடேட் பண்ணுவோம். ஒரு யூசர் வந்து இந்த ஃபார்மை வந்து டச் பண்ணிட்டாங்களா இல்லையா, இல்லைனா இல்ல டைப் பண்ணிட்டாங்களா, ஒருவேளை டைப் பண்ணிட்டு இப்போ டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க இந்த டர்ட்டி வந்து ட்ரூவாவே ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாக்குறதுக்கு ஃபார்ம் வந்து புதுசாக தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல டர்ட்டி வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூசர் சம்திங் இங்க டைப் பண்ணிட்டு இதை இப்படி டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து வேலிட் ஆர் நாட் இன்வேலிட். ஓகே, இந்த வேலிட் அண்ட் இன்வேலிட்ன்றது இந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ng max length equals to 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலிட் வந்து ட்ரூவா இருக்கு, இன்வேலிட் வந்து ஃபால்ஸா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் சப்போஸ் ஏதோ ஒன்று டைப் பண்றேன் அப்படின்னா, வேலிட் வந்து ட்ரூ, இன்வேலிட் ஃபால்ஸ். இதுவே நான் 10 கேரக்டர்ஸ்க்கு மேல டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், எரர் வந்துருச்சு. இப்போ இந்த யூசர் நேம் வந்து வேலிட் ஃபால்ஸ், ஏன்னா நம்ம 10 கேரக்டர்ஸ்க்கு மேல நம்ம டைப் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்வேலிட் வந்து ட்ரூ, பிகாஸ் இது வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு, ஏன்னா இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அண்ட் எரர் வந்து மேக்ஸ் லென்த் ட்ரூ, ஏன்னா மேக்ஸ் லென்த் எரர் தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால எரருக்குள்ள மேக்ஸ் லென்த் எரர் வந்து ட்ரூவா இருக்கு. ஓவரால் ஃபார்ம்ல எரர் வந்து மேக்ஸ் லென்த் அப்படிங்கிறது உள்ள வந்துருச்சு. அண்ட் அந்த ஓவரால் ஃபார்மே வந்து வேலிட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இன்வேலிட் ட்ரூ ஆயிடுச்சு. இது வந்து ஃபார்முக்கான வேலிடேஷன். ஸோ தட் இதை வச்சுட்டு நம்ம இந்த ஃபார்ம் ஓவரால் இந்த ஃபார்ம் வந்து வேலிடா இன்வேலிடா கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வேலிடேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்த வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த ஃபீல்டுக்கு மட்டும் நான் ng required அப்படின்ற ஒரு டைரக்டரி கொடுக்க போறேன். இந்த ng required equal to true அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஃபீல்டுக்கு யூசர் வந்து இன்புட் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபார்ம் வந்து வேலிட் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல எரர்ல வந்து ரெக்வயர்ட்ன்ற எரர் உள்ள வந்துருச்சு. எதோட யூசர் நேம் வந்து ரெக்வயர்டா இருக்கணும். அண்ட் ஓவரால் ஃபார்மோட வேலிட் வந்து ஃபால்ஸ், ஏன்னா இப்போ ஃபார்ம் வந்து வேலிடா இல்லை, ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூசருக்கு கொடுக்கவே இல்லை. கொடுத்தாதான் இந்த வேலிட் வந்து ட்ரூ ஆகும், இன்வேலிட் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? பட் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஃபார்ம் வந்து இன்வேலிடா இருக்கு, ஆனா யூசரால இந்த பட்டனை கிளிக் பண்ண முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, எப்பப்பெல்லாம் இந்த ஃபார்ம் வந்து இன்வேலிடா இருக்கோ அப்பெல்லாம் இந்த பட்டனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணோம். அதுக்கு ஆங்குலர்ல இருக்கிற ஒரு டிஃபால்ட் டைரக்டரிக்கு பேர் வந்து ng டிசேபிள் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பட்டன் என்ன ஆகும், ட்ரூ ஆயிடும், ஐ மீன் டிசேபிள் ஆயிடும். பட்டன் வந்து டிசேபிள், யூசரால கிளிக் பண்ண முடியாது. அப்போ இந்த ட்ரூவை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் ஃபார்ம் வேலிடேஷனை பேஸ் பண்ணி இந்த ட்ரூவை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஃபார்ம் இன்வேலிடா இருக்கு, இந்த ஃபார்ம்ல வந்து இன்வேலிட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு இருக்கு. அப்போனா நம்ம மேனுவலா இங்க ட்ரூ அப்படின்னு டைப் பண்றதுக்கு பதில் இந்த இன்வேலிடோட வேல்யூவை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அது ட்ரூ ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணும், ஃபார்மோட நேம் ப்ரொஃபைல் ஃபார்ம் டாட் இன்வேலிட். ஓகேவா? ஸோ இன்வேலிட் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இன்வேலிட் ஈக்குவல் டு ட்ரூன்றதுனால இங்க வந்துருச்சு. இப்போ எப்பப்பெல்லாம் நான் போய் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ டைப் பண்றோம், இமீடியட்டா இங்க பாருங்க இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை எடுத்துட்டா இந்த பட்டன் டிசேபிள் ஆயிடும், நான் டைப் பண்ணா இந்த இடம் பட்டன் வந்துடும். இப்போ எப்பப்பெல்லாம் யூசர் வந்து இந்த இடத்துல
ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மேல கேரக்டர்ஸ் அடிக்கிறாங்களோ உடனே கீழே இந்த இடத்துல ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். அதாவது ப்ளீஸ் என்டர் கேரக்டர்ஸ் பிலோ 10 அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரணும். ஸோ இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஸ்பேன் டேக் ஒன்று போட்டுட்டு அந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் கேரக்டர்ஸ் பிலோ 10. ஓகே, இது இப்போ என்ன ஆகும்னா இது எல்லா டைமும் இந்த இடத்துல கீழே இங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட கலர் வந்து இது எரர்ன்றதுனால இதோட கலர் ரெட் கலர்ல இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து எரர் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு வந்து கலர் ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து ரெட் கலர்ல வந்துடும். ஓகே, இப்போ எப்பப்பெல்லாம் யூசர் இந்த இடத்துல 10 கேரக்டருக்கு மேல போறாங்களோ அப்ப மட்டும்தான் இது வரணும், மற்ற நேரத்துல இது வரக்கூடாது. ஓகேவா? அப்போ அதை இந்த இடத்துல யார் வேலிடேட் பண்றா? இங்க இப்போ வந்து யூசர் நேம்ல வேலிட் வந்து ஃபால்ஸ், இன்வேலிட் வந்து ட்ரூ. இப்போ வந்து இது இன்வேலிடா இருக்கு. ஓகேவா? இது எப்போ வேலிடேட் ஆகும்? சி, ஸோ யூசர் நேம் வேலிட் ட்ரூ, இது வேலிட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேலிட் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகும்னா எப்போ இது 10 கேரக்டர்ஸ்க்கு மேல யூசர் டைப் பண்றாங்களோ அப்பதான் இது இன்வேலிட் ஆகும். ஸோ இன்வேலிட் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ இந்த இடம் இந்த யூசர் நேம்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ள இன்வேலிட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ng show profile form dot user underscore name dot invalid. ஓகேவா? ஸோ இப்போ இதை இது பண்ணிக்கிறோம். இப்போ இது வேலிடு, அதனால அது போயிடுச்சு. சப்போஸ் எப்பப்பெல்லாம் இது 10 கேரக்டருக்கு மேல என்டர் பண்றோம் உடனே அது கீழே வந்துடும். இப்போ அதுல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்துட்டேன்னா அது போயிடும். ஸோ டைப் பண்ணா அது வந்துடும். ஓகேவா? இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இது இந்த இடத்துல நிக்குது. ஸோ இது நிக்க கூடாது. எப்பப்பெல்லாம் யூசர் வந்து இதை இன்டராக்ட் பண்ணிட்டாங்களோ அண்ட் அது கண்டிஷன் ஃபால்ஸா இருக்குதோ அப்ப மட்டும்தான் வரணும். அதாவது 2 கண்டிஷன் ட்ரூ ஆகணும். ஒன்னு வந்து டர்ட்டி, அதாவது யூசர் வந்து இது கூட இன்டராக்ட் பண்ணி சம்திங் இதை டைப் பண்ண பிறகுதான் இது வரணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டர்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண உடனே யூசர் நேமோட டர்ட்டி வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. இந்த டர்ட்டியும் ட்ரூவா இருக்கணும், இன்வேலிடும் ட்ரூவா இருக்கணும். இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு அண்ட் கண்டிஷன் போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை மட்டும் நான் டர்ட்டியா மாத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வராது. ஏன்னா டர்ட்டி வந்து ஃபால்ஸ், இன்வேலிட் ட்ரூ. இது ரெண்டுமே ட்ரூ ஆகும். இது ரெண்டுமே எப்போ ட்ரூ ஆகும்? யூசர் வந்து இதுல மவுஸ் பாயிண்டர் வச்சு சம்திங் இதுல டைப் பண்ணா மட்டும்தான் இந்த டர்ட்டிங்கிறது ட்ரூ ஆகும். மற்ற நேரத்துல எல்லாம் இது ஃபால்ஸா இருக்கும். இப்போ இன்வேலிட் ஃபால்ஸ் இருக்கு. இப்போ இன்வேலிட் எப்போ ட்ரூ ஆகும்? இதுவும் ட்ரூ ஆகணும், இதுவும் ட்ரூ ஆகணும். இது ரெண்டும் எப்போ ட்ரூ ஆகும்? எப்போ யூசர் 10 கேரக்டர்ஸ்க்கு மேல டைப் பண்றாங்களோ அப்ப மட்டும்தான் இது ரெண்டுமே ட்ரூ ஆகும். சி, யூசர் நேம்ல இதுவும் ட்ரூ. ஸோ இது ரெண்டுமே ட்ரூ ஆன உடனே கீழே வந்து எரர் மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ அடுத்தது இமெயிலுக்கான வேலிடேஷன் பண்ண போகிறோம். இமெயிலுக்கான வேலிடேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல டைப் ஈக்குவல்ஸ் டு இமெயில் அப்படின்னு இருக்கணும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது, இமெயில்னு இருக்கணும். அப்போ தான் அது இமெயிலை வேலிடேட் பண்ணும். ஆஸ் யூஷுவல் ng required ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. ஓகேவா? ஸோ அடுத்தது கீழே வந்து ஒரு ஸ்பேன் எலிமெண்ட் போட்டு ப்ளீஸ் என்டர் அ வேலிட் இமெயில். இந்த எரர் வந்து ரெட் கலரில் இருக்கணும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த எரர் வரணும் அப்படின்னா ng show profile form டாட் இமெயில், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமை சொல்லி டாட் இன்வேலிட் அப்படின்னு இருக்கும். அப்போ மட்டும்தான் அது வரணும். அண்ட் ப்ரொஃபைல் ஃபார்ம் டாட் இமெயில் டாட் டர்ட்டி. இந்த 2 கண்டிஷனும் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்டர் அ வேலிட் இமெயில் அப்படின்ற அந்த எரர் வந்து ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும்.
நான் இந்த சிம்பிள் எடுத்துட்டேன்னா எரர் வரும். இது ஒரு வேலிட் இமெயில் இருந்துச்சுன்னா அது போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டு இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனவொடனே ஓவரால் ஃபார்மில் இருக்கிற அந்த எரர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இவங்க எம்டியாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்த நான் இந்த இடத்துல இமெயிலுன்றதை எடுத்து விட்டுறேன் அப்படின்னா ஓவரால் ஃபார்மில் ஒரு எரர் இருக்குது. ஓகேவா? இதை நான் திருப்பி கொண்டு வந்துட்டேன்னா அந்த எரர் போயிடும். ஓகே. அடுத்தது ஏஜ் வேலிடேஷன். ஏஜ் வேலிடேஷனுங்கிறது 18 இயர்ஸ்க்கு அபோவ் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு ngmin அப்படின்ட்டு ஒரு டைரக்டிவ் இருக்குது. அந்த டைரக்டிவில் 18 அப்படின்னு போட்டிங்கன்னா 18 அக்செப்ட் பண்ணும் அண்ட் 19 அக்செப்ட் பண்ணும். பட் 18 கீழே எதையுமே அக்செப்ட் பண்ணாது. 17, 15 எதையுமே அக்செப்ட் பண்ணாது. ஓகே. அண்ட் ng ரெக்வயர்ட். கண்டிப்பாக இந்த ஃபீல்டு வந்து ஃபில் ஆகிருக்கணும், இல்லை எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கண்டிஷன். ஓகேவா? இப்போது நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது எரர். எரர் வந்து ரெக்வயர்டுன்னு இருக்குது. எது ரெக்வயர்டாக இருக்குது? ஏஜ் வந்து ரெக்வயர்டாக இருக்குது. ஸோ நான் ஏதோ ஒரு வேல்யூவை இந்த இடத்துல ஃபில் பண்ணுறேன், 1 அப்படின்னு ஃபில் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், எரர் வருது. மினிமம் அப்படின்றதுக்கு எரர் வருது. என்னது? எரர் மின் ட்ரூ, அதாவது மினிமம் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ட்டு. இப்போ நான் 19 கொடுக்குறேன். ஸோ 19 கொடுத்தா இந்த இடத்துல எந்த எரருமே இல்லை. ஸோ ஃபார்ம் வந்து வேலிடேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுவே 18 கொடுத்தா ஃபார்ம் வேலிடேட் ஆகலை. ஸோ 19 கொடுத்த உடனே ஃபார்ம் வேலிடேட் ஆகிடுச்சு. உடனே இந்த பட்டனும் எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது கீழே வந்து ஒரு எரர் மெசேஜ் வரணும். எரர் மெசேஜ் வர்றதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஸ்பேன் டேக் போட்டு அந்த இடத்துல எரருக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்பேன் ஷோ ஏஜ் ப்ரொஃபைல் form dot age dot invalid and profile form dot age dot dirty அப்படின்னு இருக்கும்போது இது டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுக்கான அவுட்புட் பார்த்தோம்னா இப்போ நான் இது பிலோ 1 கொடுத்தா இது காட்டும், 18 கொடுத்தா போயிடும், அண்ட் 19 கொடுத்தா போயிடும், அண்ட் 1 கொடுத்தா இருக்காது. ஓகே. ஸோ இந்த பாஸ்வேர்ட் வேலிடேட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். வெப் டெக்னாலஜியை பற்றின இன்னும் அதிகமான நியூஸ் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆங்குலர் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், PHP, லெராவல் அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.